அனைவருக்கும் வணக்கம். இன்று தரம் 1-2 மாணவர்களுக்கு ஒரு கதை கூறி அந்த கதையில் வரும் சொற்களை நான் அட்டையிலே எழுதி காண்பிப்பேன். அதிலே மாணவர்கள் நினைத்த சொல் எதுவோ அந்த சொல்லை நான் கூறுவேன். இது ஒரு விளையாட்டு. இப்பொழுது முதலில் கதையை கூறுகிறேன். எல்லோருக்கும் வீட்டிலே தவளையை கண்டிருப்பீர்கள். பெரிய தவளை, சின்ன தவளை என்றெல்லாம் நிறைய தவளைகளை கண்டிருப்பீர்கள். என்ன, ஒரு வயல்வெளி, அந்த வயல்வெளியிலே ஒரு கிணறு, அந்த கிணற்றுக்கு பக்கத்திலே ஒரு கல், அந்த கல்லுக்கு அடியிலே தவளை குடும்பம் ஒன்று வசித்து வருகின்றது. அப்ப கிணற்றுக்குள்ளேயும் இருக்குமே. நேற்று விடுகதையிலே நான் கேட்டேன், நீரிலே நீந்துவான் தரையிலே தாவுவான் என்று. இந்த தவளைகள் நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் ஈரூடக பிராணி. அப்ப இந்த தவளை குடும்பம் கல்லுக்கு அடியிலே வசித்து வருகின்றன. அந்த குடும்பத்திலே அம்மா தவளை, அப்பா தவளை, தம்பி தவளை, அண்ணா தவளை என்று 4 தவளைகள் உள்ளன. ஒரு நாள் அப்பா தவளை அம்மா தவளையிட்ட, நான் பிள்ளைகளை கவனமா பார்த்துட்டு நான் உணவு தேட சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு அப்பா தவளை வெளியிலே சென்று விட்டார். அந்த நேரம் பார்த்து இந்த தம்பி தவளையும் அண்ணா தவளையும், அம்மா அம்மா அவங்க பாருங்க, நல்ல மேய்ச்சல் தெரியுதம்மா, நல்ல பூச்சிகள் எல்லாம் தெரியுது, நான் அங்க போய் சாப்பிட போறோம், எங்களை விடுங்கோம்மான்னு கேட்கினான். இல்லை, நீங்கள் வீட்டுல இருங்கோன்னு அம்மா சொல்லுவா. அதுக்கு பிள்ளைகள், இல்லையம்மா எங்களை போக விடுங்கோம்மா, எங்களுக்கு சரியா பசிக்குதம்மா, அவங்க நிறைய பூச்சிகளும் தெரியுது, நாங்கள் சாப்பிட போறோம், எங்களை போக விடுங்கோண்டு கத்தினா. கத்த அம்மா சொல்லுவோம், உண்டாம் பிள்ளைகள், உங்க புல்லாத பாம்புகள் எல்லாம் வரும், உங்களை பிடிச்சி சாப்பிட்டுடும், நீங்கள் அவங்க போக வேண்டாம், நாங்களா பார்த்து அப்பாண்டா பார்த்து உங்களை கவனமா கூட்டி கொண்டு போவேன், நான் இல்லாம நீங்க தனியா அவங்க போக வேண்டாம், எங்க அப்பா எனக்கு இல்லை பேசுவார் என்று சொல்லி மறைப்பார். அப்படி இருந்தும் பிள்ளைகள் சொல்லு கேட்கல, இல்லையம்மா எங்களை விடுங்க, அப்பா வாரதுக்குள்ள வந்துடுவான், போக விடுங்கன்னு சொல்லி கத்தி ஓமண்டு விடுறான். அம்மா விட்டால் அங்க போய் அவையால் பூச்சியை பிடிச்சி சாப்பிட்டு கொண்டு இருக்கினான். இந்த வயலுக்கு பெரிய பசு மாடுகள் எல்லாம் நின்று மேயுது. நின்று மேயக்குள்ள இந்த அண்ணா தவளை பசுமாட்டின் காலுக்கு உலகுப்பட்டு கொலை. உலகுப்பட்டா என்ன நடக்கும்? பசுமாட்டின் காலுக்கு உலகுப்பட்டால் தவளையா செத்து போன. அண்ணா தவளை செத்து போன. தம்பி தவளை அழுது கொண்டு போயிட்ட வார அம்மாட்ட வந்து சொல்லுவேன், அம்மா அம்மா அழுது கொண்டு வருவேன். வேற அம்மா தவளை கேட்பா, என்னடா மீண்டு அழுகுற, சொல்லியடா அண்ணா அண்ணா அம்மா அண்ணான்னு சொல்லுவேன். என்னடா நடந்தது அண்ணாவுக்கு சொல்லனடா, சொல்லி போட்டாலனடான்னு அம்மா தவளை கேட்பா. கேட்க அவர் அழுது போட்டு சொல்லுவேன், அம்மா ஒரு மாடு பசுமாடு உலக்கி அண்ணா செத்து போன என்று அழுது சொல்லுவேன். அந்த மாடு எவ்வளவுடா இருக்கும் அந்த அம்மா கேட்குறா தம்பிட்ட. தம்பி சொல்லுவேன், இது பிடிச்சு அம்மா, எந்தடா பிடிச்சடான்னு இப்படி கையெடுத்து பிடிச்சு காட்டுவேன். பிடிச்சு காட்டை வலிக்கிட்டு அவரும் அப்படியே படிச்சு செத்துடுவேன். பார்த்தீங்களா பிள்ளைகள், வீட்டில அம்மா அப்பா சொல்லுற சொல்வழி கேட்க வேணும். வெளிக்கிடாதேங்க கொண்டா வெளிக்கிட கூடாது. என்ன, அம்மா அப்பா இந்த பாதுகாப்போட வெளிக்கிட பழக வேணும். இந்த தவளை பாருங்கோ, தன்னை மீறின ஒரு ஆளின் உருவத்தை காட்ட வெளிக்கிட்டு அவர் அப்படியே படிச்சு செத்து போனார். அண்ணா தவளை அம்மா இந்த சொல்லு கேட்காம செத்து போனார். அப்ப நாங்கள் எங்களுக்கு எது அளவோ அந்த அளவில் நாங்கள் சொல்ல வேணும், படிக்க வேணும், கேட்க வேணும், கதைக்க வேணும். எல்லாம் எங்களுக்கு எந்த அளவு பொருத்தமோ அந்த அளவில் நாங்கள் நிற்க வேணும். பேராசைப்படக்கூடாது.
அம்மா அப்பா சொல்லு கேட்டு அம்மா அப்பாவோடையே கவனமாக வீட்டில இருக்க வேணும். கதை நல்லா விளங்கிச்சு தானே பிள்ளைகள்? நான் சொன்ன கதையில இருந்து வருகின்ற சொற்களை நான் இப்படி 4 காட்டுகளில் தயாரித்து வைத்திருப்பேன். நீங்கள் இந்த காட்டை வடிவாக அவதானித்து இந்த காட்டில வரும் ஒரு சொல்லை உங்கள் மனதிற்குள்ளே நினைத்து கொள்ளுங்கள். நான் பின்னர் காட்டுகின்ற ஒவ்வொரு காட்டையும் காட்டிய பின்னர் நீங்கள் நினைத்த சொல் எது என்பதை நான் உங்களுக்கு சரியாக கூறுவேன். இப்பொழுது விளையாட ஆரம்பிக்கலாமா? சரி பிள்ளையார், பாருங்க. இந்த காட்டுல பார்த்து ஒரு சொல்லை எண்ணுங்கள், ஒரு சொல்லை நினையுங்கள். ஓம். நினைத்து விட்டீர்களா? சரி. அந்த சொல் இதுல இருக்கிறதா? ஓம். அந்த சொல் இதுல இருக்கிறதா? இல்ல. இதுல இருக்குதோ? ஓம். நீங்கள் நினைத்த சொல் தவளை தானே? ஓம். எப்படி கண்டுபிடித்தேன் என்று பார்க்கிறீர்களா? இன்னும் ஒரு முறை பார்ப்போம். சொல்லை நினையுங்கள். கண்டுபிடித்தீர்களா? ஓம். இதுல இருக்கிறதா? ஓம். இதுல இருக்கிறதா? ஓம். இதுல இருக்கிறதா? ஓம். நீங்கள் நினைத்த சொல் அம்மா தானே? ஓம். என்னென்று பார்க்கிறீர்களா? இந்த 4 காட்டிலே அம்மா என்ற சொல் இருக்கிறது. பாருங்கள், 4 காட்டிலும் அம்மா என்ற சொல் இருக்கிறது. ஆனா மற்ற சொல்லுகள் 3 காட்டுகள்ல தான் இருக்குது. அதே போல முதலாவது கண்டுபிடிச்ச தவளை இந்த காட்டுல இல்ல, இந்த காட்டுல இருக்குது, இந்த காட்டுலயும் இருக்குது, இந்த காட்டுலயும் இருக்குது. அப்ப ஒரு காட்டுல அவ இல்லைன்னு சொன்னால் உடனே நாங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம். அதே போல இப்ப நினைத்த சொல் பசு என்று வைத்தால் இந்த காட்டுல பசு இருக்குது, இந்த காட்டுல இல்லை, இந்த காட்டுல இருக்கிறது, இந்த காட்டுல இல்லை. இப்ப பசு என்ற சொல்லு 2 காட்டுல தான் இருக்குது. அப்ப பசு என்றதை சுகமாக நீங்கள் நினைத்த சொல்லை கண்டுபிடித்து கூறலாம். பிள்ளைகள் இலகுவாக சொற்களை வாசித்துக் கொள்ளவும் மகிழ்ச்சியாக பாடங்களை கற்றுக்கொள்ளவும் இவ்வாறான விளையாட்டுகள் பிள்ளைகளுக்கு உறுதுணையாக இருக்கும். எனவே பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை இவ்வாறான அட்டைகளை தயாரித்து கொடுத்து பிள்ளைகளுடன் இணைந்து விளையாடுங்கள். இந்த சொற்களை அவர்களது பயிற்சி கோப்பியில் எழுத வையுங்கள், சொல்வதெழுதுதல் வையுங்கள், இடைவெளி நிரப்பி எழுத விடுங்கள். பிள்ளை தானாகவே சொல் வளங்களை அதிகரித்து செல்லும். இத்துடன் இன்றைய பாடங்கள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.